அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தத்தினால் நாவிதன்வழி பிரதேச செயலக பிரிவில் சவளக்கடை கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட சிறிமுருகன் விவசாய அமைப்பின் இலுப்பைக்குளம் கண்டம் வயல் பிரதேசத்துக்கு செல்லும் வீதி பெரும் உடைப்பெடுத்துள்ளமையினால் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதுடன் அதுடனான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. எனவே அவ்வீதியினை செப்பனிட்டு தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், கடும் மழையின் காரணமாக இவ்வீதி உடைப்படுத்துள்ளதாகவும் சுமார் 6 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் ஆழத்திலும் உடைப்படுத்தியிருப்பதுடன் அப்பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதுடன் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாய்ச்ச முடியாத நிலையும் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அவ்வீதியின் ஊடாக வயல் நிலங்களுக்கு உழவு இயந்திரம் மற்றும் வாகனங்கள் ஊடாக எந்த பொருட்களையும் ஏற்றிச் செல்ல முடியாமல் போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதனால் விவசாயிகளின் நலன் கருதி அவ்வீதியினை செப்பனிட்டு தருவதுடன் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நட்ட ஈட்டினையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்துக்குரிய சவளைக்கடை பிரதேசத்துக்குரிய கமநல சேவைக்கு உட்பட்ட இருப்பக்குளத்துக்குரிய கண்டத்தில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்பானது பாதிப்பின் காரணமாக இந்த ரோட்டு உடைத்து செல்லப்பட்டுள்ளது. இந்த உடைத்து செல்லப்பட்ட இந்த ரோட்டினை இதுக்குரிய அதிகாரிகள் இதனை நிவர்த்தி செய்து தருமாறும், இதனை பெரும்போதுக்குரிய இந்த நீர்ப்பாசனம் பாய்ப்பதற்கு இடைஞ்சலாக உள்ளதனால் இந்த ரோட்டினை உடன் நிவர்த்தி செய்து தந்தால் நிவர்த்தி செய்து தந்தால் பெரும் உதவியாக இருக்கும். இதுக்குரிய அதிகாரிகள் இதனை பார்வையிட்டு இதனை நிவர்த்தி செய்து தருமாறு விவசாயியின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இதுக்குரிய நஷ்ட ஈடுகளையும் வழங்குமாறும் வேண்டி நிற்கின்றன விவசாயிகள், இருப்பக்குள கண்டத்துக்குரிய விவசாயிகள்.